ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாலாடையில் நெய் வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான், வாங்க பார்க்கலாம். பால் ஆடையை வச்சு தான் இன்றைக்கி நம்ம நெய் எடுக்க போகிறோம். இது மாதிரி பாலை காய்ச்சி மூடி வச்சோன்னே நமக்கு இந்த மாதிரி பாலாடை வந்துடும். அந்த பாலாடையை ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஃப்ரீசருக்குள்ளே வச்சுருங்க. இது 10 நாள் எடுத்தது. ஃப்ரீசருக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா ஒன்றுமே ஆகாது, நல்லாயிருக்கும். ஒரு மிக்சியில் அந்த பாலாடை எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. மிக்சியில் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி உங்களுக்கு மேலே மிதக்கும், இல்லைன்னா மாவு மாதிரி ஆகிடும். அதனால் தண்ணி 1 டம்ளரோ 2 டம்ளரோ தண்ணி ஊற்றி அரைச்சாதான் நல்லா இந்த மாதிரி திரண்டு வரும். நல்லா திரண்டு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை ஐஸ் வாட்டர்லேயோ இல்லை நார்மல் தண்ணியிலையோ அப்படியே எடுத்து போட்டுருங்க. தண்ணியில் போட்டு நல்லா ஒரு அலசிட்டு இது மாதிரி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ்வில் வானல் வச்சுக்கோங்க. எடுத்து வச்ச இந்த பாலாடை எல்லாமே அதில் போட்டுக்கலாம். இப்போ இது வெண்ணெய் ஸ்டேஜில் இருக்குது. இதை இப்போ நெய்யாக நம்ம உருக்கணும். ஃபஸ்ட்டு இது மாதிரி பொங்கி பொங்கி வரும். கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சோன்னே இது மாதிரி பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிரும். இந்த டைமு அது கொஞ்சம் அப்படியே நெய்யாக மாறிட்டுருக்கு. நல்லா இது மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. இதில் இப்போது நான் கருவேப்பிலை போடுறேன். உங்களுக்கு கருவேப்பிலை டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. முருங்கைக்கீரையும் போடுவாங்க. உங்களுக்கு முருங்கைக்கீரை கிடைச்சாலும் நீங்கள் முருங்கைக்கீரை போட்டுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு எதுவும் போட வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதுவுமே சேர்க்காமல் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது மாதிரி நீங்கள் காய்ச்சினாலே உங்களுக்கு நல்லா இது மாதிரி நெய் வந்துடும். நல்லா நெய் வந்துருச்சு பாருங்கள். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு அந்த பன்னீரெல்லாம் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிடும். ரொம்ப தீய விட்டுறாதீங்க. அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகும் இல்லையா, அந்த டைமில் எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் இது மாதிரி எடுத்து வடிகட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நெய் நம்ம வீட்லேயே செய்யும்போது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு பயப்படாமல் நம்ம கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு நெய் கண்டிப்பாக வளரும்போது கொடுக்கணும். அதனால் இது மாதிரி வீட்லேயே செஞ்சு வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதுவும் நம்ம பசும்பால் வீட்டில் வாங்குவோம் இல்லையா, அந்த பாலில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.